ஜெனீவா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. முதலாம் இந்தோ சைனா போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலான முக்கியமான அமைதி ஒப்பந்தங்கள் 1954 ஆண்டு ஜூலை 21 ஜெனீவாவில் கையெழுத்தாயின. 1880களில் இந்தோசீனா என்ற பெயரில் வியட்நாம், லாவோஸ், கம்போடியா ஆகியவற்றை தனது காலனி நாடுகளாக பிரான்ஸ் வைத்திருந்தது. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானியர் வியட்நாமை கைப்பற்றினர். அவர்களின் தோல்விக்கு பிறகு ஹோசிமின் தலைமையிலான வியட்மின் என்ற கம்யூனிஸ்ட் அமைப்பு வியட்நாமை சுதந்திர நாடாக அறிவித்தது. ஆனால் பிரான்ஸ் இதனை ஏற்கவில்லை. இதையடுத்து பிரெஞ்சு படைகள் மீண்டும் வியட்நாமில் நுழைந்தன. இதையடுத்து பிரெஞ்சு காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்து வியட்நாம், லாவோஸ் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளில் விடுதலை இயக்கங்கள் போராடத் தொடங்கின. 1946 முதல் 1954 வரை நடைபெற்ற இந்த போர் ஃபர்ஸ்ட் இந்தோ சைனா வார் என குறிப்பிடப்பட்டது. இதில் முக்கியமானது வியட்நாமின் வியட்மின் அமைப்பு நடத்திய தாக்குதல்களே. வியட்மின் இயக்கம் கொரில்லா வார்ஃபேர் என்ற யுத்த முறையை கையாண்டு பிரான்ஸ் ராணுவத்தை திணறச் செய்தது. பிரான்ஸ் அமெரிக்க ஆதரவுடன் வியட்நாமை கட்டுப்படுத்த முயன்றது. 1954 டயன் பயன் பூ என்ற இடத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்றது. பிரெஞ்சு படையில் 15,000க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் இருந்தும் வியட்மின் வீரர்களின் இடைவிடாத கொரில்லா தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறியது. 57 நாட்கள் நடைபெற்ற போருக்கு பின்னர் பிரெஞ்சு படைகள் சரணடைந்தன. இந்த போரில் பிரான்ஸ் தோல்வியடைந்ததன் மூலம் இந்தோ சைனாவில் பிரெஞ்சு ஆதிக்கம் முற்றிலும் முடிவுக்கு வந்தது. 1954 ஜெனீவா ஒப்பந்தம் மூலம் போர் முடிவடைந்தது. வியட்நாம் வடக்கு, தெற்கு என பிரிக்கப்பட்டது. வட வியட்நாமில் ஹோசிமின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு நிறுவப்பட்டது. தெற்கு வியட்நாமில் பிரெஞ்சு ஆதரவுடன் ஒரு தற்காலிக நிர்வாகம் அமைக்கப்பட்டது. நாட்டை ஒன்றிணைக்கும் பொது தேர்தலை 1956 ஆண்டு நடத்தலாம் என பரிந்துரைக்கப்பட்டது. லாவோஸ் மற்றும் கம்போடியா பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்றன. ஆனால் வியட்நாம் பிரிக்கப்பட்டதை அமெரிக்கா ஏற்கவில்லை. இது வியட்நாம் போர் உருவாக காரணமானது. ஜெனீவா ஒப்பந்தங்கள் மூலம் ஐரோப்பிய காலனித்துவத்திற்கு முடிவும் பனிப்போர் சூழ்நிலையில் புதிய மோதல்களின் ஆரம்பமும் நிகழ்ந்தன என்பதே வரலாற்று பதிவுகளாக இருக்கின்றன.